அதிமுக மிக வேகமாக தனது கடைசி காலத்தை நெருங்கி வருவதாகவும் அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைப்பது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்யும் துரோகம் என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். இப்ப எல்லா தலைவர்களுமே பாஜகவுடைய தலைவராக இருக்க அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போறாரு, பின்னாடியே செங்கோட்டையன் போறாரு, அதோட தங்கள் தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்றதுங்கிறது அமித்ஷா அவரிடம் ரிப்போர்ட் பண்ற கட்சி ஆயிடுச்சு அந்த கட்சி. அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. இவ்வளவு வேகமா நம்பிக்கை இழக்கும்ங்கிறது யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு வேகமா அதிமுக நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஏற்றபடி தாவேகாவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவுடைய வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிட்டு இருக்கு. அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவா மாறிக்கொண்டிருப்பது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 60 பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாம், அவங்க ஒரு 4-5 பேர் ராஜ்யசபாவாக இருக்கலாம். அந்த கட்சி கடைசி காலத்தை நெருங்கி வருகிறது. இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகத்தை தான் பார்க்கணும். இவர்களை பொறுத்த மட்டும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக மாறி இருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.